பைரவர்லயும் நான் வணங்குற பைரவர் வந்து கபால பைரவர். ஒரு அகோரியா ஆகணும் அப்படின்னாக்கா முழுசா ஒரு 12 வருஷம் ஆகும். அந்த தீட்சை எடுத்து அவன் பூர்த்தி அடையிறதுக்கு, அந்த அகோரி பூர்த்தி அடையிறதுக்கு 12 வருஷம் ஆகும். திடீர்னு நான் அகோரின்னு சொல்லிட்டு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு அகோரி தீட்சை மந்திரமே உருவேற்றுறதுக்கு, அதை சித்தி அடைய வைக்கிறதுக்கு 1.5 to 2 வருஷம் ஆகும் ஒரு மந்திரத்தை. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சிவனுடைய 5வது முகம் ரௌத்ர முகம்னு சொல்லுவாங்க. அந்த பசுபதிநாதனுடைய 5வது முகத்தை தான் அகோரிகள் மெயினாக வணங்குறது. பிணங்களோட உடலுறவு பண்ணுவாங்க அகோரிகள் அப்படின்றலாம் உண்மையா? அதெல்லாம் அகோரிகளில் ஒரு சில வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிணத்தினுடன் உடலுறவு கொள்வது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது. எதனாலனா ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். பொதுவாக நம்ம ஊரில் கோயில்களில் போய் கடவுள்களை வழிபடுறது அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே பண்ணுற ஒன்று தான். ஆனால் கோயில்களில் போய் அங்கே மயான பூஜை நடத்துறது, அதே மாதிரி செய்வினையை எடுக்கிறது, இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகிறது நம்ம ஊரில் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான இடத்துல தான் இப்போ நாம் இருக்கோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகோர காளிப்பீடம் அப்படின்ற ஒரு கோயிலை தான் இப்போ நாம் போய் பார்க்க போகிறோம். அங்கே அகோரி ராம்ராஜ் அப்படின்றவர்கிட்ட அகோரிகள் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வாங்க கோயிலுக்கு போகலாம். இதுதான் அந்த அகோரி காளிப்பீடம்ன்ற கோயில். கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய சூலாயுதமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிவாளும் இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய கோயிலுக்கு தான் உங்களை தேடி வந்திருந்தோம். சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். அப்படிங்களா? ஸோ உங்கள் கோயிலில் என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க, இந்த அகோரிகள் பற்றி நிறைய விஷயங்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ முதல்ல உங்கள் கோயிலை சுற்றி காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கே கோயில். நான் வந்தவொடனே கவனித்தேன், மிகப்பெரிய ஒரு சூலாயுதம் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய அரிவாள். என்ன காரணம்? இது எவ்வளவு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளியோட ஆக்ரோஷத்துக்காக இந்த இவ்வளோ பெரிய சூலத்தை ஒரு பக்தர் ஒருத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா அருவாவும் அதே போல தான் முனீஸ்வரனுக்காக இன்னொரு பக்தர் வச்சது. இது எவ்வளோ உயரங்கள்? இது ரெண்டுமே இது 12 அடி இருக்கும். 12 சூலம். கத்தி 10 அடி இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு அட்ரஸ் கேட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய காளி சிலை இருக்கும் அதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. பட் நாங்கள் ரோட்லேருந்து பார்க்கும்போது தெரியல. இப்போ பார்த்தா ஷட்டர் போட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா மழை ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஓகே, அதனால் இதுதான் அந்த காளி சிலை. ஆமாம், காளி சிலை. இந்த காளி சிலை எவ்வளோ அடி உயரம்? இது காளி சிலை 32 அடி ஆகிட்டு. 32 அடி. ஓகே. அகோர காளி. அகோர காளி அந்த கோயிலுடைய. ஆமாம். ஓகே. இது என்ன மண்டை ஓடுகள் சுற்றி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. இது யாகங்கள் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா மனுஷனுடைய கடைசி முடிவு இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக, மனுஷனுடைய இப்போது நம்ம செய்கிற பூஜைகள் எல்லாமே மக்களுக்காக தானே, அதை இந்த மாதிரி காட்டும். ஓகே. பட் இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தெரியுது. உண்மையான மண்டை ஓடுகள் தானே? அதெல்லாம் உண்மையான மண்டை ஓடு தான். அதே மாதிரி கோயிலை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்க மாதிரி இருக்குது. எத்தனை தெய்வங்கள் இங்கே வச்சுருக்கீங்க? 11 தெய்வங்கள் இருக்குது. 11 தெய்வங்கள். யார் யார்? பிரத்யங்கிரா தேவி, வராகி அம்மன், சாமுண்டீஸ்வரி, துர்காதேவி, அகோரகாளி, முனீஸ்வரர். அப்படி போலாங்களா? காட்டுறேன். காட்டுங்க அப்படியே. இந்த பகுதியில் இருக்க இப்போ சொன்னாலும் இந்த பகுதியில் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. இப்போ விநாயகர், இவங்க முருகர் இருக்காங்க. முருகர். ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா வீரமாமுனீஸ்வரர். வீரமாமுனீஸ்வரர். அது ஏவல் ரத்த காட்டேரி. ஏவல் ரத்த காட்டேரி. ஆமாம், ஏவல் விடுறதுக்காகவே. ரத்த காட்டேரியிலே 2 இருக்கு. ஓகே. ஒன்று ஏவல் விடுறதுக்காக, இன்னொன்று நார்மலாக குலதெய்வமாக கும்பிட்றதுக்காக. ஓகே ஓகே. இது ஏவல் விடுறதுக்காக ஏவல் ரத்த காட்டேரி. இவங்க ரெட்டமுனீஸ்வரர்னு சொல்கிற வாமுனி செம்முனி. வாமுனி செம்முனி. ஓகே. இவர் பார்த்தீங்கன்னாக்கா கபால பைரவர். 64 பைரவரில் இவர் ஒருத்தர்.
இவருடைய ஒரிஜினல் உருவம் அது. ஓகே. கபாலம். ஓகே. அந்த கபாலம் மட்டும்தான் அவருக்கான வடிவம். இது வந்து பாறை மாதிரி தெரியுதாங்க பார்க்கணும். ஆமாம், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுடுகாட்டில் தவம் பண்ணி இருக்கும்போது அங்கே வாக்கு வந்து இங்கே வந்து நம்ம கோயிலில் நோண்டி எடுத்தது. அது அதாவது மண்ணில் இருந்து தோண்டி எடுத்தது, இங்கே கிடைச்சது. ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அவருடைய உருவம் மாதிரி அது இருக்கு. ஆமாம், கபாலம் மாதிரி தான் இருக்கும், ஒரு தலை மாதிரி தான் இருக்கும். அது வளருது. அது வளருது. எதனால வளருது? இல்லை, அதுக்கு உயிர் இருக்கு. ஓ, அந்த கல்லுக்கு உயிர் இருக்கு. கபால பைரவர். கபால பைரவர். ஓகே. ஆக்சுவலாக கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த இடத்துல கோயில் கட்டி 16 வருஷம் ஆகுது. 16 வருஷம். 16 வருஷம். ஓகே. சில பூஜைகள்லாம் போட்டிருக்கீங்களே, இது என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியில் நாங்கள் ஒரு சில யாகங்கள் பூஜைகள் செய்கிறோம். அமாவாசை மிளகாய் யாகம் செய்வோம். மிளகாய் யாகம் செய்து காளியம்மனுக்கு ரத்தாபிஷேகம். அப்படி ரத்தாபிஷேகம் கொடுக்கும்போது மக்களும் அவங்கவுங்களுடைய குறைக்காக அவங்க தலையை சுற்றி கோழியோ இல்லை ஆடோ பலி கொடுத்து அதையே அவங்களுக்கு ரத்தாபிஷேகமாக கொடுக்கறதும் இருக்குது. அப்படி கொடுத்து அந்த கோழி ஆடு எல்லாமே யாகத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிடுவோம். ஓகே. மொத்தமாக இது அமாவாசை எப்போ நடக்கும்? அமாவாசை அன்னைக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய ரத்தத்தில் அபிஷேகம் நடக்கும் காளியம்மனுக்கு. அதுவும் அமாவாசையில் நடக்கிறது. அஷ்டமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கு ரத்தாபிஷேகம் செஞ்சு அவருக்கான யாகங்கள் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்களுடைய அந்த விதியினால் ஏற்படுற பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, தீராத பிரச்சனைகள் எல்லாமே சுடுகாட்டு சாம்பல் தலையை சுற்றி போடும்போது தீக்கிற ஒரு இடமா உருவாக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாமே ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். பஞ்சமி வந்து குழந்தைங்களுடைய கல்வி, குடும்ப வளர்ச்சி, எதிரி பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணுறதுக்காக பஞ்சமி யாகங்களை நடத்துகிறோம். இது மெயினான கடவுள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் இவங்களுக்கு தான்? அப்படி இல்லை, சிறப்பு பிரார்த்தனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அகோர காளி கிட்ட. அகோர காளி அங்கே தான். ஆனால் எனக்கான இஷ்ட தெய்வம் இவங்க. கிட்டத்தட்ட குலதெய்வம் மாதிரி சொல்லலாம். குலதெய்வம். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய கடவுள்கள் இருக்குது. இன்னொரு சிவன் கோயிலும் இருக்குது. அங்கே வந்து வெறும் தவம் சிவ பூஜை அது மட்டும் நடக்கும். அங்கே ரத்த பலி எதுவும் இருக்காது. அது எந்த பகுதியில் இருக்குது? இதே ஊரில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். பக்கம் 2 கிலோமீட்டர். ஓகே. இங்கே வரக்கூடிய மக்கள் வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்காக இங்கே வராங்க? இந்த இடத்துல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கும் வராங்க, கெட்டதுக்கும் வராங்க. கெட்டதுக்கும் வராங்க. நம்ம எது செய்கிறோம் செய்யக்கூடாதுன்றதுல தான் இருக்கு. ஒரு சில வேலைகளை நம்ம செய்யறதில்லை, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சரிவர செஞ்சு கொடுக்குறோம். போதுமான அளவுக்கு செய்வனை எடுக்கிறதுக்காக தான் வருது. செய்வனால பாதிக்கப்பட்டவங்க எல்லா இடத்துக்கும், அதாவது என்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாமே போதுமான அளவுக்கு இந்தியா பூரா சுற்றணும். இங்கே போனால் அங்கே போனால் எதுவுமே ஆகலை, இத்த குத்தாங்க எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம செஞ்சு கொடுத்து நான் அவங்கள உட்கார வச்சு ஒரு எலும்பிச்சு பழம் கூட உடைக்கிறது இல்லை. நான் செஞ்சு கொடுக்குற பொருளை அவங்க வீட்டில் வச்சு அந்த நைட்டு 12 மணிக்கெல்லாம் அவங்களுடைய நிலைமை மாறுறது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற விஷயம் அவங்க எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 மாதத்துக்குள்ளவே சரியாகிறது அவங்களுக்கே தெரியும். என்கிட்ட வந்து சாமி என்ன ஆகுது ஏது ஆகுதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுவே அவங்களுக்கான ரியாக்ஷனை காட்டிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து யாருனால அது உருவாக்கப்பட்டது, என்ன பிரச்சனைனால வச்சாங்கன்றத விஷயத்தையும் அவங்களுக்கே காட்டிடும். புரியுதுங்களா? இது வந்து சும்மா அந்த கட்டை உடைக்கிறதுக்கு வரலாம் நம்ம பண்ணுறதில்ல. லைஃப் லாங்க்கு அவங்களுக்கு செய்வன சூனியம் கிட்ட வரக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ எனக்குமே இந்த அகோரிகள்லாம் யார், அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாங்க, அகோரிகள் பிணங்கள் மீது சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நம்ம உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க. நான் ஆரம்பத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தேன், அகோரிகள் அப்படின்றது இப்போ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அகோரிகள்னால் யார், அகோரிகள் எப்படி வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கும் அகோரிகளுக்கும் இல்லை தொடர்பு என்ன? இல்லை, அகோரிகள் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவிர பக்தி, சிவன் மேலேயும் காளி மேலேயும் இருக்கிற தீவிர பக்தியே அவங்கள வந்து அந்த ஆக்ரோஷமான பூஜையை செய்ய வைக்குது. இது தமிழ்நாட்டில் எப்படி வராங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அது பணத்துக்காகவா இல்லை பேருக்காகவான்றது சரியாக சொல்ல முடியல. ஆனால் போலியாக வராங்கன்றது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஓகே. நிறைய பேர் இப்போ போலியாக வர அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ அகோரி கலையரசன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தான் அவர் டக்குன்னு அவருக்கு அத்தனை அகோரின்னு சொல்லிக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. அது இது உண்மைதானா? அதெல்லாம் இந்த வயசுலேயே அகோரி ஆக முடியுமா? இல்லை, வயசு காரணம் இல்லை.
ஒரு அகோரியாக ஆகணும் அப்படின்னாக்கா முழுசாக ஒரு 12 வருஷம் ஆகும். அந்த தீட்சை எடுத்து அவன் பூர்த்தி அடையிறதுக்கு, அந்த அகோரி பூர்த்தி அடையிறதுக்கு 12 வருஷம் ஆகும். இது முறையாக மாந்திரிகம் கற்றுக்கிட்டு வரோம், இல்லை தாந்திரிகம் கற்றுக்கிட்டு வரோம், நம்மளுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாரு, நம்மளுக்கு அதை வழி நடத்துகிறாருன்னு சொல்லும் போது மட்டும்தான் அது சாத்தியம். திடீர்னு நான் அகோரின்னு சொல்லிட்டு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அகோரி தீட்சை மந்திரமே உருவேற்றுறதுக்கு, அதை சித்தி அடைய வைக்கிறதுக்கு 1.5 to 2 வருஷம் ஆகும் ஒரு மந்திரத்தை. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அகோரியா எத்தனை வருடங்களா இந்த உங்களோட பயணம் இருக்குது? நீங்கள் எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2002 அந்த நேரத்தில் தான், அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு சில உணர்வுகள், ஒரு சில கனவுகள், இது மூலிமா நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை உணர்ந்தேன். அமானுஷ்யமாக தூக்கத்தில் நடக்கிறது, இல்லை திடீர்னு எங்கெங்கேயோ கூப்பிடுறது, இது போல் விஷயங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் ஏற்பட்டுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா கேரளா கோகுல குருகுலம் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்து மாந்திரிகம் முறையாக பயின்றேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு பைரவரை வணங்குறதுக்கோ காளியை வணங்குறதுக்கோ எனக்கு அதிகமான நாட்டம். பைரவர்லேயும் நான் வணங்குற பைரவர் வந்து கபால பைரவர். இப்போ அவரை வணங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரத்த தீட்சை கிடைச்சிது. அதாவது அவருடைய அசரரி மூலிமா எனக்கு ரத்த தீட்சை கிடைச்சிது. அந்த தீட்சை மூலிமா நான் அகோரிங்கில் மீட் பண்ண ஆரம்பித்தேன். அது ரத்த தீட்சை அப்படின்னா என்ன? ரத்த தீட்சைன்றது வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கையாலேயே கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை. எப்படி சொல்கிறதுனாக்கா, நம்மளுடைய அவருக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா அவருக்கு உருவம் காட்டல, ஒரு நீல நிறமான ஒரு வண்ணம், அந்த வண்ணத்தை மட்டும் தான் காட்டினார். என் மேலே வந்து ரத்தத்தை தெளிக்கிற மாதிரி ஒரு பிம்பம். அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்து அங்கேருந்து வந்து நான் இங்கே நோண்டி பார்க்கும்போது அந்த கபால பைரவருடைய சுயம்பு அதுதான் அங்கே கிடைச்சது. அவர் சொன்ன வாக்கில் நான் வந்து நோண்டி பார்த்த உடனே அந்த இடத்துல 5 அடி ஆழத்தில் அது கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இந்த அகோரிகள் மேலே நாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இதை முழுசாக கற்றுக்கணும்னு சொல்லி நான் பயணித்தேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அகோரிகளுக்கு குருக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்குறீங்க? நான் காளிநாத் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க. இது தமிழ்நாட்டிலே தானா? தமிழ்நாட்டில் இல்லை, நேபாள். இங்கேருந்து நேபாள் போய் நீங்கள் கற்றுக்கிறீங்க? நேபாள் போய் அங்கே தான் அகோரிக்கான தீட்சை கொடுக்குற இடம். ஓகே. இல்லை, பொதுவாக எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இறை நம்பிக்கையில் போகிறேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை, நிறைய பிரச்சனைகளெல்லாம் அனுபவித்தேன். என் பேரண்ட்ஸ் மூலிமாவே நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. வேணாம் அப்படி இப்படின்ட்டு அது எப்படி சொல்லுறதுன்னு சொல்ல முடியல. சூசைட் வரலையும் போகிற அளவுக்கெல்லாம் ஆச்சு. ஓகே. எனக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களா சரி ஓகே நீயே போய் பார்த்துக்கோ, நான் ஏதோ இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மூலிமா நான் அனுப்பி வைக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன வருதோ நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க பேசும்போது சொன்னீங்க இந்த கோயில் கட்டிக்கிற ஒரு 22 வருஷம் ஆச்சா? ஆமாம், 22 வருஷம். 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷமாக இந்த ஊரில் வந்து நீங்கள் அந்த அகோரி பூஜை நடத்திட்டு இருக்கீங்க? இல்லை, இந்த 16 வருஷமாக தான் நான் வந்து அகோரி பூஜை நடத்திக்கிட்டேன். 16 வருஷமா? கோயில் கட்டி 22 வருஷமா? ஆமாம். நான் இந்த ஆன்மீகத்தில் வந்து பொதுவாக மொத்தமாக 22 வருஷம். 22 வருஷம். பொதுவாக நம்ம அகோரிகள் அப்படின்னாலே பொதுவெளியில் மக்கள் புத்தியில் இருக்க விஷயம் வந்து அகோரிகள் வந்து பிணத்தின் மீது அந்த மயானத்தில் அமைஞ்சு பூஜை பண்ணுவாங்க, பிணத்தை சாப்பிடுவாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். அது உண்மைதானா? அதெல்லாம் இல்லை, எல்லா பிணத்து மேலேயும் அகோரிகள் உக்காருவாங்க, இல்லை அது மேலே வந்து பூஜை பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவாங்கன்றது உண்மை இல்லை. அது ஒரு தப்பான விஷயம். எந்த ஒரு ஆத்மா போயிருக்கோ, அதாவது இறந்து இருக்கிறாங்களோ அந்த உடலை பார்த்து எந்த அகோரிக்கு இவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணுன்றது உள்ளுணர்வு, அதாவது அவங்களுக்கான அந்த சக்தி சொல்லணும். அது சொல்லி அது மேலே உக்காந்து பூஜை பண்ணாலும் சரி, இல்லை அது மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, மோட்சம் அடையும். ஏன்னா சில செய்திகள் நம்ம பார்த்தோம், பெற்ற தாயோட உடல் மேலேயே உட்காந்து ஒரு அகோரி வந்து பூஜை பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம்.
அகோரினாவே ஆசையை அர்த்தவன், அதாவது எந்த ஒரு ஆசையும் இல்லை, பேராசையும் இல்லை, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எதுவும் இல்லை, நான் மோட்சம் அடையணும், இறைவனுடைய காலடியில் சரணடையணுன்றது தான் அகோரிகளுடைய எண்ணம். ஓகே. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாமல் இருக்கணும். என் தாய் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும், அவங்களுக்கு நான் அவங்க பாவ விமோச்சனம் கொடுக்கணும் அவங்களுக்குன்றது நினச்சி அவங்க மேலே உக்காந்து பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அது சுயநலம். தன் தாய்க்கு தன்னால் மோட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா அந்த பாவத்தெல்லாம் அப்போது இறைவனுடைய கட்டளைக்கு மீறி செயல்படுற ஒரு விஷயம். இது பேருக்காகவும் புகழுக்காகவும் நடக்குது. தன் தாய் மேலேயே அது எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஒரு ஒரு சலசலப்பு உருவாக்குது, ஒரு விளம்பரத்துக்காக. தன் தாய் மேலேயோ இல்லை கூட இருந்த நண்பருக்கோ தகப்பனுக்கோ இப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்கவே முடியாது. யாரோ தெரியாத முகம் எங்கேயோ இறந்துருக்குறாங்க, இல்லை போகிற வழியில் ஏதோ ஒரு போகுது, ஏதோ ஒரு பிணம் போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல கூட நம்மளுக்கு அது தோணும். அந்த நேரத்தில் நீங்கள் தூரம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணால் கூட அதுக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்கும். நீங்கள் அது மேலே தான் உக்காரணும், இதை தான் பண்ணணுன்றது கட்டாயம் இல்லை. நாம் காசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, காசியில் வந்து நிறைய அகோரிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நாம் படங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். உண்மையான அகோரிகள் அவங்க தானா? தமிழ்நாட்டில் இருக்க அகோரிகளுக்கும் அவங்க வித்தியாசம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசியில் இருக்கிற 90% ஆட்கள் வந்து உண்மையான அகோரிகள் இல்லை. எதை வச்சு சொல்கிறீங்க? அகோரிகள் வேடமிட்டு யாசகம் கேட்குறவங்க தான். எந்த ஒரு அகோரியும் யாசகம் கேட்க மாட்டாங்க. தானன்ற எண்ணம் அதிகம். நானே சிவன், நானே பிரம்மா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகம். நான் தான் கடவுள்னு சொல்கிறோம் வந்து உங்ககிட்ட ஏன் யாசகம் கேட்க போகிறேன்? அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு போதுமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே வந்து போதுமான அளவுக்கு அவங்களுடைய வயிற்று பழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் இருக்கிறாங்க ஒரு சில பேர், ஆனால் காசியில் இல்லை, வியாசர் காசியில் இருக்காங்க. இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? வியாசர் காசியில் அகோரிகள் இருக்கிறாங்க. அவங்க பொது வழியில் இல்லை பகல் நேரத்தில் வெளியே வர்றதில்லை. இரவு நேரத்தில் வராங்க, அவங்களுக்கான பூஜையை முடிக்கிறாங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க. வியாசர் காசின்றது அதுவும் காசிலே இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் கேள்விப்படுறோம், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பிணங்களோட உடலுறவு பண்ணுவாங்க அகோரிகள் அப்படின்றலாம் உண்மையா? அதெல்லாம் ரொம்ப வருஷமாக இந்த ஒரு வதந்தியாக உண்மையானு தெரியல, அது பரவிக்கிட்டே இருக்குது. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிணங்களுடன் உடல் உறவு, ஒரு அகோரின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அவங்களும் வந்து அந்த மரணத்துக்கு தொடர்பாக, அதாவது நம்ம விபூதி அடிக்கிறோம், எதுக்காக விபூதி போடுறோம்? ஒரு ஆன்மீகத்துக்காக இல்லை, கடைசியாக நம்ம வெறும் சாம்பல். ஓகே, அதுதான் அந்த விபூதிக்கான அர்த்தம். கடைசியாக எதுவாக இருந்தாலும் சாம்பல் தான், கைப்பிடி சாம்பல் தான் அப்படின்ற மாதிரி. இந்த பிணத்தினுடன் உடலுறவு கொள்வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர், அதாவது ஒரு சில அகோரிகள், அதாவது எப்படி சொல்கிறது, அகோரிகளில் ஒரு சில வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிணத்தினுடன் உடலுறவு கொள்வது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது எதனாலனா தன்னுடைய சக்தியை மேம்படுத்துறதுக்காக. ஓகே, அவங்களுடைய சக்தியை மேம்படுத்துறதுக்காக. ஆனால் அது வந்து செவி வழி செய்தியாக மட்டும்தான் இருக்குதா தவிர்த்து நிரூபிக்கப்படலை. பட் ஆனால் நடக்குது அது சில பகுதி மறைமுகமாக. ஓகே, பொதுவாக அகோரிகள் வழிபடக்கூடிய தெய்வங்கள்னால் யார் யார்? அகோரிகள் வணங்குற தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காளியும் காலபைரவனும். சிவன் சொல்லலாம். ஆனால் இப்போது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் காளி 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 அதுலேயே போய்கிட்டு இருக்கு. அகோர காளி அகோர காளி அகோர காளி, கரெக்டு. அகோர காளியும் வணங்கும், அகோர காளியும் காலபைரவரையும் அவங்கள தான் வணங்குவாங்க அகோரிகள். இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். சிவனுடைய 5வது முகம் ரௌத்ர முகம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேபாளில் பசுபதிநாத்ன்ற கோவிலில் அந்த பசுபதிநாத்தினுடைய 5வது முகத்தை தான் அகோரிகள் மெயினாக வணங்குறது. அதுதான் ரௌத்ர முகம். ஓகே, யாருக்கும் அது போதுமான அளவுக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் தீட்சையும் கொடுக்குவாங்க அகோரி ஆகிறது. ஓகே,
இப்போ நீங்கள் சொல்லும்போது காலபைரவர் சொன்னீங்க, பட் நம்ம கோயிலில் நீங்கள் வச்சிருக்கிறது கபால பைரவர். ஆமாம், எல்லாமே அந்த அவதாரம் தான். ஒரே அவதாரம், ஒரே வித்தியாசம் எதுவும் இருக்காது. வித்தியாசம்னு போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவர் அப்படின்னு சொல்கிறதும் போதுமான அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது தென்னிந்தியாவில் மட்டும்தான் நிறைய கோயில்களையும் நமக்கு அதில் தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கபால பைரவர், சொர்ண பைரவர், வர்ண பைரவர் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் அது அதிகமாக தெரியப்படும். ஆமாம். இங்கே என்ன மாதிரியான பூஜைகளை நீங்கள் பண்ணுறீங்க? மக்கள் என்ன மாதிரி பூஜைகளை உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வர்றாங்க? இல்லை, என்கிட்ட வந்து பூஜைகள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செய்வன பிரச்சனைக்கு, இல்லை குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை துஷ்ட தெய்வதைகள் மேலே தொடர்ந்து இருக்குது, குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, இது போல் எல்லா விஷயத்துக்கும் வராங்க.